அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. வெல்கம் டு தீனல் கோஸ்ட். ரமலானின் இறுதி 10 நாட்களின் சிறப்புகள். கண்ணியமிக்க இரவு. நிச்சயமாக நாம் குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கினோம். மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது? கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாகும். அதில் மலக்குகளும் ஆன்மாவும் ஜிப்ரீலும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர். சாந்தி நிலவியிருக்கும், அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும். அல் குர்ஆன் 97 முதல் 1, 2, 3, 4, 5. அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மற்ற நாட்களில் காட்டாத அளவுக்கு அதிக ஈடுபாட்டை ரமலானில் இறுதி 10 நாட்களில் காட்டுவார்கள். அறிவிப்பாளர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் 2085. ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்கள் துவங்கிவிட்டால் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாட்டின் மூலம் இரவுகளுக்கு உயிரூட்டுவார்கள். வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக தன் துணைவியரையும் விழிக்கச் செய்வார்கள். வழக்கத்தை விட அதிகமாக வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவார்கள். தமது கீழ் ஆடையை இறுக்கி கட்டிக்கொள்வார்கள். அறிவிப்பாளர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் 2184. இஹ்திகாஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் இறுதி 10 நாட்களில் இஹ்திகாஃப் இருந்து வந்தார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் 2178. லைலத்துல் கதிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் லைலத்துல் கதிர் எனும் மகத்துவமிக்க இரவில் நம்பிக்கையுடன் நன்மை எதிர்பார்த்து நின்று வழிபடுகின்றாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரி 1901. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானின் இறுதி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கதிரை தேடிக்கொள்ளுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். புகாரி 2017. லைலத்துல் கதிரின் அடையாளம். லைலத்துல் கதிர் உடைய நாளில் காலையில் சூரியன் சுடரின்றி உதிக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உபை இப்னு கஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் 2175. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் லைலத்துல் கதர் இரவு பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது அவர்கள் உணவுத்தட்டில் பாதி துண்டை போன்று நிலா தோன்றும் இரவே லைலத்துல் கதர் ஆகும் என்பது உங்களில் நினைவில் கொள்பவர் யார் என்று கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் 2177.